ஹலோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஹைட்ராலிக் டூ வீலர் ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக் மோட்டார் இன்பில்டு மாடல். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு என்னென்னா மோட்டரைஸ்டு பம்ப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேம்புக்குள்ளேயே அட்டாச் பண்ணியிருக்கு. இதுக்கு எந்த விதமான ஹைட்ராலிக் பைப்லைன் இது மாதிரி எதுவுமே வேண்டியதில்லை. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இபி சுவிட்சு ஆன் பண்ணிங்கன்னா பவரில் மேலே லிஃப்ட் ஆகும். இந்த லிஃப்ட் ஆகிற சுவிட்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ பார்க்குறீங்க இல்லையா, கீழே ஒரு பெடல் சுவிட்ச் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணோன்னா மேலே ரைஸ் ஆகுது பாருங்கள். விட்டுட்டோம்னா ஸ்டாப் ஆயிரும் பாருங்கள். மறுபடியும் அகைன் ப்ரெஸ் பண்ணுறோம், லிஃப்ட்டு மேலே போகுது. விட்டுட்டோம்னா ஸ்டாப் ஆயிடுது. இந்த மாதிரி லிஃப்ட் ஆகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய இடத்துல லாக் செட் பண்ணிக்கலாம். இந்த லாக் இருக்குது இல்லைங்களா, இந்த லாக்கில் ஃபஸ்ட் பொசிஷன், செகண்டு, தேர்டு நீங்கள் எந்த பொசிஷனில் வேணுமோ நிறுத்தி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் பவர் மோட்டர் கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் இபி பவர் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கால் பெடலில் பண்ணல, லெக் ஆப்ரேட்டடாக அமுத்துறோம். லிஃப்ட்டு மேலே போகுது பாருங்கள். இமீடியட்டாக பவர் இருக்குது இல்லை அப்படின்னா நம்ம எதுக்காகவும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது 2-in-1 மாடல். அதாவது இபி பவரும் மோட்டரும் பாட்டத்தில் ஃபிட்டிங் ஆகிருக்கு, பெடல் பம்பும் அட்டாச் ஆகிருக்கு. நீங்கள் எனி டைம் இந்த பெடல் பம்பை யூஸ் பண்ணி நீங்கள் பெடல் பண்ணால் மேலே லிஃப்ட் ஆகுது. அடுத்தது சின்ன பெடல் இருக்கு இல்லையா, இந்த சின்ன பெடல் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். கீழே நீங்கள் லிஃப்ட்டு கீழே இறக்கணுன்னா இந்த பெடலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த பெடலை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, பாதி ப்ரெஸ் பண்ணி நிறுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டுருக்கு. ஸ்லோவாக தான் டவுன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி கண்டிஷனுங்கிறதுனால ஸ்பீடு வந்து டவுன் ஆகிற ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்குது. உள்ள ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு இன்பில்டாக உள்ளே அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ டவுன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் ரிலீஸ் கால் எடுக்கிறேன். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பொசிஷன் அப்படியே நிற்கிது. இப்போது ஒரு சின்ன வண்டி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, லிஃப்ட் ஆகலை அப்படின்னா இதில் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் இருக்குது. இது ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோடு இன்க்ரீஸ் ஆகும்.